பொரி விலங்காய் உருண்டை செய்யலாமா? ஒரு கப் அரிசியை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அரிசி பொரிஞ்சு வரணும். அரை கப் பாசிப்பருப்பையுமே கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் வெள்ளை எள்ளு, மல்லாட்டை இது ரெண்டுமே வறுத்து இருந்தால் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3/4 கப் வெல்லத்தை அரை கப் தண்ணியில் நல்லா பாகு காய்ச்ச போகிறோம். பாகு பதம் தண்ணியில் போட்டு நீங்கள் எடுக்கிறப்போ உருண்டையாக உங்களோட வெள்ளை பாகு நமக்கு கையில் உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட வெள்ளைப்பாகு ரெடி. இப்போ நம்மளோட அரிசியும் பாசிப்பருப்பையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெல்லம் பாகு ரெடி ஆகின உடனே இதில் ஒரு 70% மாவை நம்ம இதில் சேர்த்துணும். சேர்த்துட்டு கூடவே வெள்ளை எள்ளு மல்லாட்டையுமே சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளறிட்டு பொரி விலங்காய் உருண்டை செய்யலாமா? ஒரு கப் அரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வீடியோவில் காட்டுற அளவுக்கு உங்கள் அரிசி பொரிஞ்சு வரணும். இதுக்கு அரை கப் பாசிப்பருப்பையுமே